ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் உபாகம் 13ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போமா? சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். அல்லேலூயா! உன்னை விருத்தியடைய பண்ணுவார். எல்லா காரியங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம விருத்தி அடைகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா! மக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி ஆண்டவர் யார் மேலையெல்லாம் அவர் கோபமாக இருந்தாரோ, ஒருவேளை நாம் அவரை கோபப்படுத்தியிருக்கலாம், அவர் நம்மிடத்தில் சில நன்மைகளை எதிர்பார்த்திருக்கலாம், நாம் அதை செய்யாமல் அவரை நம்ம கோபப்படுத்தியிருக்கலாம். ஆனால் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி. அல்லேலூயா! கோபத்தில் உக்கிர கோபம் ஆண்டவருக்கு வந்திருக்குது. ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம், அவர்களுடைய குறைகள் நிமித்தம், கீழ்ப்படியாதவைகள் நிமித்தம், செவி கொடுக்காதது நிமித்தம் ஆண்டவர் உக்கிர கோபம் அடைகிறார். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மேல் இருக்கிற கோபத்தை எல்லாம் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! எங்கேயோ நம்ம தேவனை கோபப்படுத்தியிருந்தா இன்னைக்கு இந்த வேளையிலே வசனங்களை கேட்கும் போதே இந்த கோபத்தையெல்லாம் விட்டு ஆண்டவர் நம்மளை திருப்பி, அல்லேலூயா, உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவரின் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா! விருத்தி அடைகிற ஆசீர்வாதம். எங்கே நாம் குறுகி போனோம், எங்கே நாம் சிரித்து போனோம், யாக்கோபு சிரித்து போனானே என்று பைபிள் சொல்லுது. அப்படிதானே? அந்த யாக்கோபு சிரித்து போனானே. ஏன் சிரித்து போனாய்? ஏன் கொஞ்சமாய் போனான்? ஒரு குடிசை மட்டும் இருக்குது, வெள்ளரி தோட்டத்தில் ஒரு குச்சை போல நாங்கள் இருக்கிறோமே, ஏன்? அல்லேலூயா! நம்மளோட லைஃப்ல நிறைய கேள்வி ஏன் 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 கேட்குறோம். அப்படிதானே? நிறைய பேர் கேட்டுக்கொண்டு, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி ஆச்சுது? ஏதோ கோபம், தேவனை விட்டு விலகின தன்மை, தேவனை மறுதலித்த தன்மை, கர்த்தருக்கு பிரியமில்லாத இருந்ததுனாலே கர்த்தருடைய கோபத்துக்கு நாம் உள்ளாயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றிலிருந்து இன்னைக்கு உன்னை நான் விருத்தி அடைய பண்ண போகிறேன். அல்லேலூயா! இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கிறதா முக்கியம். நான் எதனால் சிரித்து போனேன், நான் எதனால் கொஞ்சமாய் மாறினேன், ஏன் நான் தாழ்த்தப்படுகிறேன், இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சிட்டா தேவன் நம்மை விளையாட பெற்றவர்களாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா! பாத விருத்தி அடைகிற ஒரு ஆசீர்வாதம் வாசிங்க. ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா! விருத்தி அடைந்து, நல்ல கவனிங்க, விருத்தி அடைகிற ஒரு ஆசீர்வாதம். அப்ப இங்கே ஈசாக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அவன் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர என்ன செஞ்சானா? வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்? ஈசாக்கு புறதேசத்தில் வந்து இருக்கிறான். அங்கே பஞ்சகாலம், எல்லா தேசத்தாருக்குள்ள எல்லா பஞ்சகாலம். ஆனால் இந்த ஈசாக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அல்லேலூயா! ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, 4வது வசனத்தில், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டு வந்தபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும்
ஆசீர்வதிக்கும் என்று அவர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே நல்ல கவனிங்க, ஒரு தகப்பன் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், நல்ல செல்வந்தராக இருக்கிறார். அந்த அடிச்சுவடை பின்பற்றின பிள்ளைகள் இன்னும் மகா பலத்தவர்களாய் மாறுவார்கள். அப்படிதானே? சில பெற்றோர்கள் நல்லா வசதி படைச்சிருப்பாங்க, பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? வாட்டாண்டியாக போயிடுவாங்க. ஐயோ, எங்கள் தாத்தா இந்த ஊர் தலைவருங்க, எங்கள் ஊர்லேயே எங்கள் வீடு தான் பங்களா வீடுங்க. இப்போ நாங்கள் அந்த ஓரத்தில் ஒரு வீட்டில் இருக்கிறோம். ஏன்? நடுவில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் அநேகர் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளையாகி நம்ம காண்டு கொடுக்கிறார், உன்னுடைய சந்ததி என்ன செய்கிறேன்? வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுகிறேன். இந்த ஈசாக்கு தன் தகப்பன் எப்படி ஆண்டவருக்குள்ளே உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை நேசித்து சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ரொம்ப அற்புதமான வசனம் தான், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டு வந்தபடியினால். அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய லைஃப், தேவனுடைய கற்பனைகள், நியாயங்கள், நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு கீழ்ப்படிந்து வந்தபடியினால் நான் ஆபிரகாமுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நான் கொடுத்தேன். ஆனால் அந்த அடிச்சுவடில் நடந்து ஈசாக்கு வந்தபடியினால் ஈசாக்கை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணினார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அநேக நேரங்களிலே பிதாக்களுடைய அந்த சரியான நடத்துதல் இல்லாமல், பிதாக்கள் தேவனை சேவிக்காமல், பிதாக்கள் தேவனுக்கு பிரியமாய் இராததினால் அநேக பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அநேக பிள்ளைகள் மேலே சாபம் வந்து இறங்குகிறது. ஆனால் இந்த ஈசாக்கு ஆபிரகாம் வழியிலே அழகாக நடந்து வந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் வழியில் நடந்ததான் அந்த பஞ்சகாலம் வரும்போது நல்ல கவனிங்க, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனை ஆசீர்வதித்தார். தன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமானவன், நேசிக்கிற பிள்ளை ஆபிரகாம், கர்த்தருடைய சிநேகிதன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம், அவருடைய சந்ததியிலே வந்த ஈசாக்கு தன் ஆபிரகாம் எப்படி கர்த்தரை சேவித்தாரோ அதே போல அவன் சேவித்தான். கர்த்தரை எப்படி அவன் நம்பினானோ அதே போல அவனும் நம்பினான். கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் தகப்பன் இருந்தாரோ அதே போல இவனும் பிரியமாய் நடந்தான். ஆனாலும் ஒரு பஞ்சகாலம், இந்த பஞ்ச காலத்தில் அவன் கர்த்தரை நம்பினான், நம்பி விதை விதைத்தான். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்தில் நம்ம யாரை நம்புகிறோம் அதுதான் முக்கியம். சூழ்நிலைகள், சோதனைகள் மனுஷனுக்கு வரும். நல்லா தானே நான் இருக்கிறேன், நல்லா இருந்தாலும் சோதனைகள் உண்டு. ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். அவன் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறானா என்று செக் பண்ணும்படி தன் பிள்ளையாகிய ஈசாக்கை பலியிட கொண்டு போக சொல்லுகிறார். அப்போ இந்த சோதனையில் நம்ம ஜெயம் பெற வேண்டும். எக்ஸாம், எல்லாருக்கும் எக்ஸாம் உண்டா இல்லையா? எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த படி கிடையாது. 10th எக்ஸாம் எழுதினா தான் 11th 12th எழுதினா தான் காலேஜ். ஒரு அடுத்த முன்னேற்றம் வரணும்னா ஒரு சோதனை. ஹல்லேலூயா. அன்றைக்கி ஒரு சகோதரி சொன்னாங்க, இப்படி எங்களை பேசிட்டாங்க, இப்படி எங்களை நடத்திட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், ஒரு வெட்கம் வந்தால் தான் ஒரு பலன் வரும். உன் வெட்கத்துக்கு பலனாகத்தான் இரட்டத்தனையான நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். ஒரு நிந்தை வந்தாதான், ஒரு அவமானம் வந்தாதான் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஆசீர்வாதம் வரும். ஒரு எக்ஸாம், ஒரு பரீட்சை வந்தால் தான் நீ அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியும். என் வாழ்க்கையில் ஒன்றுமே வரக்கூடாது என்றால் நாம் இருக்கிற வண்ணமாகத்தான் இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் வருதில்ல, அதை நான் தாண்ட தெய்வ சமூகத்துக்கு நான் வருகிறேன். உங்களை யாரோ ஒருவர் உங்களை உடைக்கிறார்களா, இப்போ தெய்வ சமூகத்துக்கு நான் ஓடி வர வேண்டும். அன்னாலே போல
அன்னாளை உடைத்து மனக்லேசப்படுத்தி நிந்தையாக அவமானமாக மாற்றி அவளுடைய லைஃபை இதெல்லாம் பாதிக்கப்பட்ட உடனே அவள் ஓடி வந்து தேவ சமூகத்தில் அவள் விழுகிறாள். எங்கேயோ நீங்கள் அவமானப்படுத்தப்படுறீங்களா, நிந்தைகளாக உங்கள் இருதயத்தை யாரோ வேதனைப்படுத்துறாங்களா, ஓடி வந்து நீங்கள் விழக்கூடிய ஒரு இடம் தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. அதை நம்ம செய்யாம நம்ம நிறைய பேர் ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அப்படி அவங்க மேல கசப்படைந்து வெறுப்படைந்து, அதல்ல. அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்றால் தேவன் அனுமதிக்காமல் என்னை பார்த்து ஒருவரும் ஒன்று பேச முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? யோபு அவர் வந்து நடு வீதியில் வந்து உட்கார்ந்துட்டார். தன் மனைவி பேசுகிறாள், 4 நண்பர்கள் பேசுகிறார்கள். இதில் கர்த்தர் அனுமதிக்காம வருமா? அல்லேலூயா. ஒரு நபர் உங்ககிட்ட பேசுறாங்கன்னா கர்த்தருடைய அனுமதி தான். சிலர் சாத்தான் சில தூண்டி விடுவான், அதையும் கவனிக்கணும். சாத்தான் தூண்டி விட்டா சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. சில நேரம் நம்மை சரிப்படுத்தும்படிக்கு, நாம் இன்னும் கர்த்தரை நெருங்கும்படிக்கு சில வேளைகளில் சிலரை கர்த்தர் எழுப்புவார். அதனால் நடப்பது என்ன? நான் கீழே விழமாட்டேன், நான் எழும்பி நிமிர்ந்து நிற்பேன். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். இந்த ஈசாக்கு விருத்தி அடைந்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன். எப்படி அவனுடைய தகப்பன் சீமானாய் மாறினான். ஒன்றுமில்லாமல் தன் ஊரை விட்டு வந்தவன் இப்ப எப்படி மாறிட்டான்? சீமானா மாறிட்டான். அந்த அடிச்சுவடுகளில் நடந்த ஈசாக்கு விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். தேவன் நமக்கு நிறைய அடிச்சுவடுகளை பைபிளை வைத்துவிட்டு போயிருக்கிறார். முற்பிதாக்கள் அடிச்சுவடுகளை வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். இயேசு அநேக அடிச்சுவடுகளை நமக்கு வேதத்தில் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். இந்த அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள். ஆமென் சொல்ல விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. ஆனால் பெலிஸ்தியர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு நம்ம விருத்தி அடையும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிறது முதல் என்ன தெரியுமா? பொறாமை, எரிச்சல். ஹல்லேலூயா. வன்கண். இதெல்லாம் உண்டா? உலகத்தில் மனுஷனா இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. தேவப்பிள்ளை உயர்த்தப்படும் போது சிலருக்குள் பொறாமை, எரிச்சல், வன்கண், கோபம் வரலாம். ஆனால் அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசிக்கணும். அவர்கள் வந்து இவர்கள் தோண்டின துறவையெல்லாம் தூற்று போடுகிறார்கள். ஏதோ ஒரு நன்மை செய்து கொண்டே இருக்கிறீர்கள், அதையெல்லாம் வந்து அழிக்கிற சில கிரியைகள், உங்கள் பேரை பெருமைப்பட முடியாதபடிக்கு நன்மைகளை அழிக்கிற சில கிரியைகள் இருக்குது. அதை நீங்கள் உடைத்து ஜெபிக்கும் போது ஒரு நாள் வருகிறது, அங்கே உங்களுக்கு ஆண்டவர் ரெகோபோத்தை தோன்ற பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க கர்த்தாவே நீங்க அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது ஒரு நீரூற்றை தோண்டுகிறார்கள். அவர்கள் அதை குறித்து என்ன செய்யலை? வாக்குவாதம் பண்ண வரவில்லை. நீங்கள் ஒரு காரியத்துக்கு விரோதமாய் சத்தம் எழுப்பிட்டான்னு சொல்லி மொத்தத்தில் உட்கார்ந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த காரியம் உங்களுக்கு அடைப்பட்டு விடும். நீங்கள் அமராதபடிக்கு எழும்பி நின்று தேவ சமூகத்தை யுத்தம் பண்ணி உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற சத்துருவை நீங்கள் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு பேரு தான் ரெகோபோத். ஹல்லேலூயா. அது என்ன மீனிங் தெரியுமா? பழுகி பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். ரெகோபோத் என்றால் என்ன? என்னை ஆண்டவர் பழுகி பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார், என்னை விருத்தி அடைய பண்ணுகிறவராய் இருக்கிறார். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். எப்படி ஈசாக்கு பெரியவனாய் மாறினானோ, விருத்தி அடைவதில் உள்ள ஆசீர்வாதம் என்ன? உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார் ஆண்டவர். ஆமென். இந்த மொர்தெகாய் அவருடைய முற்றத்திலே உலாவிக் கொண்டிருந்தான். மற்றவர்கள் சொன்னாங்க, அற்பமான யூதர்கள்
சாதாரணவங்க. இன்னைக்கு சிலர் நம்மளை பார்த்து என்ன பேசுறாங்க? அற்பமானவர்கள், சிறுபான்மையானவர்கள். ஆனா இந்த மொர்தெகாயை கர்த்தர் அரண்மனையிலே பெரியவனாய் மாற்றினார். விசுவாசித்தாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை அல்ல, இப்பொழுது என்னையுமே கர்த்தர் பெரியவனாய் மாற்றுவார். இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். விருத்தி அடைவதற்குள் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? உங்களை கர்த்தர் பெரியவர்களாய் மாற்றுவார். தாவீது சொல்கிறார், என் நாமத்தை பெரியவர்களுடைய நாமத்துக்கு ஒத்த நாமமாய் மாற்றினார். உங்க பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி பெரியவங்க நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உங்களுக்கு அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசித்தா பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை. ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு மூலையில, எங்கேயோ ஒரு கிராமத்துல, எங்கேயோ ஒரு சிட்டிக்குள்ள, எங்கேயோ ஒரு மூலையில ஓரத்துல இருந்த என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி பெரியவங்க நாமத்துக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ராஜா எங்கே? ஆடு மேய்க்கிறவன் எங்கே? ராஜாங்கம் எங்கே? சிங்காசனம் எங்கே இருக்கிறது? ஒரு ஆடு மேய்க்கிறவன் எங்கே இருக்கிறான்? ஆனால் அவனுடைய நாமத்தை ஆண்டவர் பெரியவங்க நாமத்துக்கு ஒத்த நாமமாய் கர்த்தர் மாற்றினார். தேவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாதது. ஹல்லேலூயா. விருத்தி அடைய பண்ணுவார் என்றால் உங்களை கர்த்தர் பெரியவர்களாய் மாற்றுவார். 10:3 வாசிக்கும் போது, எஸ்தர், யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும். பாருங்க, அந்த மொர்தெகாய் யார பாருங்க, ஒரு முற்றத்தில் உலாவின ஒரு மொர்தெகாய். ஒருவேளை நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல உலாவுகிற ஆளா இருக்கலாம், வெளியே ஒரு காவல்கார ஆளா கூட நீங்க இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுத்த உயர்வு என்ன? ஆகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனாய் மாற்றிவிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 128 நாளை ஆண்ட ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு இரண்டாவது நபர் யார்? இந்த மொர்தெகாய். ஒன்றுமில்லாமல் முற்றத்தில் உலாவினவன் இப்பொழுது இரண்டாவது நபராய் மாறிவிட்டான். அடிமையாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவன், அடிமையாய் கொல்லப்பட்டவன் இப்பொழுது ராஜாவுக்கு அதிபதியாய் மாறிட்டான். யார்? அந்த யோசேப்பு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமா மாத்திரம் இருந்து பாருங்க, தேவன் உங்களை அடுத்தடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி அவன் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் மாறிவிட்டான். தேவனுக்கு பிரியமானவங்களா மாற 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 அந்த ஸ்டாண்டர்ட் உயர்ந்து பாருங்க. ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்துறாரு பாருங்க. யூதருக்கு இரண்டாந்தரமா மாத்திட்டாரு, யூதருக்குள்ள பெரிய ஆளா மாத்திட்டாரு, எல்லா சகோதரர்களுக்கும் பிரியமானவனாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இது எப்படி வருகிறது? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், விருத்தி அடைய பண்ணுகிறார் என்றால் உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துகிறார். உங்கள் பேரை ஆண்டவர் பெரியவர்களாய் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். யோபு 1:3, அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அவன் கிழக்கத்திய புத்திரர்களுக்குள்ளே எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். யார்? அந்த யோபு. ஹல்லேலூயா. உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். நல்ல கவனிங்க. விருத்தி அடைகிறதின் ஆசீர்வாதம் என்ன? உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். சில நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க, ஊருக்கே பேர் தெரியாது. பேரில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. பேருனா அதுக்குன்னு போய் பேர் ஜோசியம் பார்க்க பேராதுங்க. எங்கள் பேரில் ஒன்றும் இல்லைங்க, நல்லாவே இல்லை, பேர் தரித்திரம் முடிச்ச பேராக இருக்குது, பேரை மாற்றி கொடுங்க. அதை சொல்லலை நான். என்ன லட்சணம் இல்லாத பேரா இருக்கட்டும், நீங்கள் தேவ சமூகத்தில் வந்தீங்கன்னா தேவன் உங்களை பேரை பெருமைப்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த பேரை கேட்கும் போது சி இவனா அப்படின்னு ஏதாவது பேரை அசட்டை பண்ணியிருப்பாங்க. ஆனால் யோபு, அந்த யோபு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உத்தமனாய். பேரை கத்த பெருமைப்படுத்த என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? உத்தமனாய் இருக்கணும். சன்மார்க்கன் தவறான நெறிகளில் போயிடக்கூடாது. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாய் இருக்கணும்.
அப்படிப்பட்டவன் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தாள். இன்னைக்கு தேவன் உங்கள் உண்மைக்கு தக்கதாக, உங்கள் நேர்மைக்கு தக்கதாக தேவன் உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பேர் ஒரு வேளை டேமேஜ் ஆகிருக்கலாம், நம்முடைய பேரை அநேகர் டேமேஜ் பண்ணியிருக்கலாம். இல்லை என்றால் நான் என்னுடைய நடக்கை, என்னுடைய செயல், என்னுடைய செயல்பாடு, என்னுடைய அணுகுமுறை என் பேரை டேமேஜ் பண்ணியிருக்கலாம். என்னுடைய குறைகள், எனக்குள் இருந்து எழும்புகிற சில பாவங்கள், சில குற்றங்கள் என் பேரை டேமேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒன்றும் பயப்படாதீங்க. தேவ சமூகத்தில் வந்தீங்கன்னா இன்னைக்கு அப்பா நம்மளை புது மனுஷனாக, புது மனுஷியாக மாற்றி நம்முடைய பேரை பெருமைப்பட வைக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாம் என் பெயர் டேமேஜ் ஆனதோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பெயரை நான் பெரியவர்களாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். என்னன்னா என் செயல்பாடுகள் மாறணும். எங்கெல்லாம் என் பேரை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டனோ அந்த இடத்துலலாம் இப்பொழுது என் பேரை நான் என்ன செய்யணும்? என் பேர் பெருமைப்படும் அளவுக்கு என் வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்டர்லி சேஞ்ச். என் வாழ்க்கையில் பாவங்கள், குறைகளை விட்டுடணும். எதெல்லாம் அசுத்தி பேரை கெடுக்குதோ அதை விட்டு வெளியே வரணும். என் பேர் கெடுக்கிறது மட்டுமல்ல, என் பேர் கெடுதுன்னா எனக்குள் இருக்கிற இயேசுவின் பேரும் தான் சேர்ந்து கெடுகிறது. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் நம்மளைத்தான் நினைக்கிறோம், தேவ பிள்ளையே நீ உலகத்தின் நபர் அல்ல, உன் பேர் டேமேஜ் ஆகுதுன்னா உனக்குள் இருக்கிற இயேசுவின் பேரும் சேர்ந்து தான் டேமேஜ் ஆகுது. இந்த சபைக்கு போகிறாங்களாங்க இவங்க, இந்த இயேசு பிள்ளைன்னு சொல்லிக்கிறாங்க இவங்க, இந்த பைபிளை தூக்கிட்டு போகிறாங்களாங்க இவங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உன் பேர் டேமேஜ் மட்டும் இல்லை, இயேசுவின் நாமத்தையும் நாம் வீதியிலே வழங்கி விடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. தேவன் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். எப்படி பெருமைப்படுத்துவாராம்? சங்கீதம் 18:35 வாசிக்கும் போது, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எப்படி பெரியவனாய் மாறப்போகுது? அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை என் பேரை பெருமைப்படுத்துகிறது. அவருடைய கிருபை என்னை மகா பெரியவனாய் உயர்த்த போகிறது. ஹல்லேலூயா. ஏதோ நான் ஒன்று செய்து, ஏதோ நான் உன்னை ஒன்றை நடத்தி பெரிய ஆளாய் மாறிவிடுவேன் என்று அல்ல, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். தாவீது சொல்லுகிறார், ஐயா என்னால் அல்லப்பா, உங்க காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். எத்தனை ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவருடைய காருண்யம் தான் நம்மை உயர்த்த வல்லதாய் இருக்கிறது. சரி, நம்ம நிறைய செய்கிறோம் செயல்கள், ஆனால் அதெல்லாம் ரொம்ப சாதிச்ச மாதிரிலாம் நம்ம செய்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பேரை பெருமைப்படுத்துகிறோன்னா கர்த்தருடைய காருண்யம், கிருபை எனக்குள் வந்தாலே ஒழிய என் பேர் பெருமையாகாது. தேவன் என்னுடைய பேரை பெருமைப்படுத்தி என்னை பெரியவனாய் மாற்ற அந்த விருத்தி அடைகிற ஆசீர்வாதங்கள் கொண்டு வருவாராக. யாத்திராகமம் 23:30 வாசிக்கும் போது, நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று நான் துரத்தி விடுவேன். விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம் என்ன? விருத்தி அடைவதுனா என்ன? அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வது. ஏதோ ஒன்று இழந்துட்டீங்க, ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. ஒரு லெக்கோடு ஓடிக்கொண்டிருக்கலாம், ஒரு தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கலாம். அதை சுதந்திரித்துக் கொள்வதுதான் விருத்தி அடைவது. அல்லேலூயா. ஏதோ ஒன்றை வைத்து ஓடுறீங்களா, அதை பெற்றுக்கொள்றீங்கன்னா அதுதான் நீங்க விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அதுதான் ஒரு ஆசீர்வாத நன்மை. அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் முன்னின்று துரத்தி விடுவீர்கள். எவர்களை? யார் நமக்கு அகேன்ஸ்டா இருந்து நம்ம லைஃபை ஸ்பாயில் பண்ண நினைக்கிறாங்களோ, நன்மைகளை எடுக்க நினைக்கிறார்களோ, நன்மைகளை திருட நினைக்கிறாங்களோ, அவங்க மத்தியிலே சிலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து நம்மளை ஆக்குபை பண்ணிடுவாங்க. ஒரு ஒட்டகம் அதை சொல்லுவாங்க, ஒரு பெரிய டென்ட்டுக்குள்ளே முதலாவது ஒரு ஒட்டகம், வெளியே இருக்கிற ஒட்டகம் தன் தலையை மட்டும் கொண்டு விடுமா.
உடனே அவர் பார்த்தா, என்னடா நீ உள்ளே வந்துட்டேன், ப்ளீஸ் கொஞ்சம் தலையை விட்டுக்கிறேனே, ரொம்ப பனி பெய்யுது. சரி தலையை தானேப்பா விட்டுக்கோ, பார்த்து பாவம் பாவம். ரெண்டாவது என்ன செய்யுமா, முன்னங்காலை கொண்டு வந்து, நிறைய பேர் இப்படித்தான் நிறைய பேருக்கு இடம் கொடுக்குறீங்க. எங்கள் சொந்தக்காரங்க, என் கூட பிறந்தவங்க, எங்கள் அம்மா அப்பா நான் விட்டுற முடியுமா? அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், தேவனுக்கு அடுத்த வாழ்க்கையில் யாரையாவது கொண்டு உள்ளே விட்டுட்டீங்கன்னா அப்படிதான். அடுத்தது பார்த்துச்சு அது, ப்ளீஸ் ரொம்ப காற்றடிக்குது, ரொம்ப வெயில் அடிக்குது, என் உடம்பெல்லாம் கஷ்டப்படுது. அப்படியா, சரி வா கொஞ்சம் உள்ளே வா. அது உடம்பெல்லாம் உள்ளே வந்துச்சு. அதுக்கு மேலே என்ன தான் வேணும்? உடனே இவனை வெளியே தள்ளிட்டு அது வந்து உள்ளே உட்காந்துக்குச்சு. இப்படி தான் நிறைய பேருடைய லைஃபு அவிசுவாசத்தினால, பெருமையினால, கீழ்ப்படையாதனால சத்துருவெல்லாம் உள்ளே வந்து உட்காந்துருக்குது. நம்மை அழிக்கக்கூடியதெல்லாம் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்குது. வேண்டாதவைகள் நம்முடைய லைஃப்குள்ளேயும் அப்படிதான். வேண்டாத கோபங்கள், எரிச்சல்கள், பாவங்கள், பொறாமைகள் எல்லாம் உள்ளே வந்து ஆக்குபை பண்ணியிருக்குது. கொஞ்சம் தானே தலையை கொடுத்துச்சு, அப்போவே தட்டி வெளியே அனுப்பியிருந்தா. அல்லேலூயா. நிறைய வேரூன்றி கிடக்குது, உள்ள கோபங்கள் வேரூன்றி இருக்குது, இச்சைகள் வேரூன்றி கிடக்குது. அது ஆரம்பத்தில் முளைக்கும் போதே கிள்ளி எடுத்துட்டா அது வேரூன்றாதே. சிலர் மேல பகைமைகள், சிலர் மேல எரிச்சல்கள் வேரூன்றி இருக்குதா, கர்த்தருடைய கிருபையை வாங்கி அதை பிடுங்கி வெளியே போடுங்க. ஹல்லேலூயா. நீ விருத்தி அடைந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துவீர்கள். துரத்திடுங்க. தேவன் விரும்பாதவைகளை, தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறவைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்தி விடுங்க. அவைகள் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. தேவன் வேண்டாம் சொல்றது எதுவும் எனக்கு தேவையில்லை. அதை கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துங்க. துரத்திட்டீங்கன்னா தான் நீங்கள் விருத்தி அடைய முடியும். இல்லைனா நம்மளை விருத்தி அடைய முடியாதபடிக்கு பாருங்க. ஒரு விதை அது எங்கே வந்து முள் செடியிலே போடப்படுகிறது. அது வளர்ந்து வரும்போது முள் அதை நெருக்கி, செடி என்ன செய்யப்படுது, முள் அதை நெருக்கி வளராம செஞ்சிருது. நீங்கள் அவைகள் தள்ளிவிடவில்லை என்றால் உங்களை நெருங்கி சுற்றி நிற்கிற பாவங்களையும் பாரங்களையும் நீங்கள் தள்ளி விடலைனா அது உங்களை வந்து நெருக்கி நீங்கள் வளராமல் போயிடுவீங்க. உங்களை எதெல்லாம் சுற்றி நெருங்கி நிற்குதோ, பாவங்கள் என்னென்ன பாரெல்லாம் சுற்றி நெருங்கி நிற்குதோ எல்லாத்தையும் தள்ளுங்க, எல்லாத்தையும் வெளியே தள்ளுங்க. எல்லாத்தையும் தள்ள தள்ள நீங்கள் அழகாக தேவனுக்காக செழித்து வளருவீங்க. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆமாண்டவரே, எங்களை விருத்தி அடை பண்றதுக்காக நன்றி ராஜா. விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம் என்ன? மகா பெரியவனாய் மாறுகிற ஆசீர்வாதம், சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஆசீர்வாதம், அந்த பக்தியில விருத்தி அடைய பண்ணுகிற ஆசீர்வாதம், வசனத்தில் விருத்தி அடைய பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தேவன் எல்லாருக்கும் தருவாராக. அன்பின் தகப்பனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளாக எங்களை விருத்தி அடைய பண்ணுவீராக. எங்கள் மேல் இருக்கிற கோபங்களை நீர் மன்னித்து கிருபையாயும் இரக்கமாயும் எங்கள் மேலே வந்து விருத்தி அடைய பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 99766073
64